ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி ஆர்ஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றி. இதை தொடர்ந்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம நட்ராஜனை பற்றி சில பல கருத்து சொல்லியிருக்காருங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் தட்டிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்ராஜன் ஒரு சிறந்த பவுலர், அவர் ஒரு ஏக்கர் கிங்குன்னு சொல்லி அழைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஏக்கர் போடுறாரு. இதோட வெற்றிக்கு முக்கிய காரணமே அவர் போட்ட ஓவர்ஸ் தான். கண்டிப்பாக நட்ராஜன் நல்ல பவுலர். அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயே இந்திய அணிக்கு பெரிய ஒரு பந்து வீச்சாளராக வருவார். நான் அவர் வேர்ல்டு கப்பில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவர் செலக்ட் ஆகலை. இருந்தாலும் அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தகவல் வெளியே வந்ததுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு இருக்கிற இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு தெரிந்து உள்நாட்டுக்கிற இந்தியன் டீமுக்கு செலெக்ஷன் டீமுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளியே வந்துட்டுருக்குங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளியே கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்ராஜன் சிறந்த பவுலருங்க, சூப்பராக போடுறாரு. பர்பிள் கேப் ஹோல்டர் இந்த சீசனில். அவருக்கு என்ன தாங்க குறை? நல்லா போட்டுட்ருக்க ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயரை ஏன் எடுத்துகிட்டு போக மாட்டுறாங்க? அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இந்தியாவில் கிடைக்குது பெரிய விஷயம். ஹர்தீப் சிங் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, இருக்கட்டும். அட்லீஸ்ட் நட்ராஜன் ஒரு பேக்கப் பிளேயராச்சும் எடுத்துருக்கலாம், அதுவும் எடுக்கலை. இருந்தாலும் வருத்தமாக இருக்குது. நம்ம இந்திய அணி அறிவிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு மாற்றத்துக்கு கடைசி நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மே 25க்குள்ளே மாற்றலாம். ஐபிஎல் பார்த்திங்கன்னா மே 25 அந்தமாதிரி டைமில் தான் முடியுது. அதனால் இந்த சீசன் நல்லா நட்ராஜனை பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அவரை ஒரு மாற்றமாக யாருக்கு பதிலாக சிராஜுக்கு பதிலாச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபார்மில் இருக்க பவுலரு. ஒரு சிராஜ் சுத்த ஃபார்மில் இல்லை. அவர் இந்த ஐபிஎல் மொத்தமாக ஒரு 5 விக்கெட் கூட இது வரைக்கும் எடுக்கலை. அதனால் ஃபார்மில் இல்லாத பிளேயர்லாம் எடுக்கிறீங்க, ஃபார்மில் இருக்கிற பிளேயர் ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு தெரில. ஒரு லக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம நட்ராஜனை திருப்பியும் இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கலாம். சேஞ்சஸ் 25ஓட லாஸ்ட் டேட்டுமே, அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எத்தனை பேர்லாம் நட்ராஜன் இந்திய அணியில் வேணும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அவர் எடுக்காது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.